நம்ம தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து ஒரு தனி விமானம் மூலம் கிளம்புவாராம். அங்கேருந்து கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இறங்குவாராம். அப்போ அந்த திருச்சி ஏர்போர்ட்ல யாருமே இருக்கக்கூடாதான், அதாவது பேசஞ்சர்ஸ் இருக்கக்கூடாதான், பொதுமக்கள் இருக்கக்கூடாதான், மீடியாக்காரங்க இருக்கக்கூடாதான். அப்படி யாருமே இல்லாம சுத்தமா அந்த ஏர்போர்ட்டை வாஷ் அவுட் பண்ணி வச்சா இவர் வந்து ஜங்குன்னு இறங்குவாராம். எதுக்கு? அந்த 41 குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா, இவனால உயிரை இழந்துட்டு அங்க அழுதுட்டு இருக்காங்க இல்லையா அந்த 41 குடும்பம் கரூர்ல, அந்த கரூர் போறதுக்காக இவர் என்ன பண்ணுவாராம், அதுக்கப்புறமா அந்த திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சாலை மார்க்கமா கரூர் போவாராம். அப்படி கரூர் போகும்போது அந்த சாலைகள் ஃபுல்லா வெறும் கிரீன் சிக்னல் மட்டும்தான் இருக்கணுமா, ரெட் சிக்னல் இருக்கக்கூடாதா, ஒவ்வொரு சிக்னல் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கணுமா. அது மட்டும் இல்லையா, அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அத கூட எடுத்துடணுமா. இந்த விஜய் 41 பேர் செத்து போகிறதுக்கு காரணமானவன், வழக்கு பதியப்படாத ஒரு அக்யூஸ்ட், அதுதான் உண்மை. அவன் போறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கணுமா. அதுக்கப்புறம் அந்த 41 குடும்பங்கள் வசிக்கிறாங்க இல்லையா, அந்த பகுதியில அவங்கவுங்கள வீட சுத்தி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இதே மாதிரி பொதுமக்கள் யாருமே இருக்கக்கூடாதா, மீடியாக்காரங்களும் இருக்கக்கூடாதா, அப்படி கிளீன் பண்ணி வச்சிடணுமா. அதுக்கப்புறமா இந்த 41 குடும்பத்துக்கு இவர் போய் ஒவ்வொரு குடும்பமா பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு இவர் வருவாராம். நல்லா இருக்குல்ல? அதாவது ஏதாவது போகாத ஊருக்கு வழி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவன் வந்து எப்பவும் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவான் இல்லையா, அதே மாதிரி அந்த 41 ஃபேமிலியும் அவனோட பனையூர் ஆபீஸ்க்கே வர சொல்லி ஆறுதலை சொல்லிட்டு அந்த 20 லட்சம் ரூபாய் காசோலையும் கொடுத்து அனுப்புறதுதான் பெட்டர். அதுதான் இவனுக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது. ஏன்னா இந்த மாதிரி இவன் கேட்கிற வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு இவன் அப்பா வீட்டு தமிழ்நாடு இல்ல, அவங்க அப்பா வீட்டு கவர்மெண்ட் இல்ல, போலீஸ் இல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கடா.